ஒரே அறம் செய்யும். சோறுன்னு சொல்லாமல், அம்பரம்னு சொல்லாமல், தண்ணீர்னு சொல்லாமல் அம்பரமே, தண்ணீரே, சோரே என்று ஒரு ஏகாரம் அதில் சேர்ந்து இருக்கிற சொல்லு. அதற்கு ஏது பொருள்னால், அவர் வஸ்திரதானம் செய்யறதுக்கு வந்தா இதை தவிர வேற ஒண்ணுமே இவருக்கு கொடுக்க தெரியாதோ, அவ்வளவு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாளாம். அவர் தண்ணீர் தானம் பண்ண வந்தால் இதை தவிர இவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாதோ, அவ்வளவு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லுவார்களாம். அவர் ஒரு தானமும் பண்ண வரச்சே எவ்வளவு கொடுப்பர்னா, இது ஒண்ணுத்துக்குன்னே இவர் பிறந்தவர் அப்படின்னு ஊர் கொண்டாடுற அளவுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்ய மெம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். முதல்ல நந்தகோபாலனை எழுந்திராய்னு பாடினாள். அடுத்து செய்தாள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். கொம்பு ஆனார், வஞ்சிக்கொம்பு போன்றவர்கள். கொம்பனார்க்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இடைச்சிகள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அவர்களுக்கெல்லாம் தலைவியை போல இருக்கிறவளே. ஒரு செடியில் கொழுந்து தான் ரொம்ப முக்கியம். கொழுந்து வாடுகிறதுன்னு செடி வாடுகிறதுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு தூரம் தலைமை ஸ்தானம் அவளுக்கு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். உன்னை எம்பெருமாட்டின்னு ஏன் சொல்லுகிறோம்? மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணனான கண்ணனை நீதானே மணிவயிறு வாய்த்தாய். உன் திருவயிற்றிலே அன்னோ பெருமான் பிறந்தான். எல்லா தாய்மார்களும் வயிறு தரிக்கிறார்கள், குழந்தை பெறுகிறார்கள். ஆனா கண்ணனா பிறந்து விடுகிறான். கண்ணனை கூட தன் வயிற்றிலே தரிக்கவல்ல பெருமை படைத்தவளே. இவள் வயிற்றில் தரிக்காவிட்டாலும் தரித்தது தேவகிதான். இருந்தாலும் வளர்த்த பெருமை இவளுக்குத்தானே. பெற்று அத்தனையும் இழந்து போனாள் தேவகி. ஆனா பெறாமலே அத்தனையும் பெற்று போனாள் யசோதை. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் என்று கண்ணனையே தன் வயிற்றில வைத்தபடியாலே